வந்து வீடு தேடி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஒரு வீடாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு வீடு தர முடியாது. நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க. வந்து வாடகையும் அதிகமாக கேட்குறாங்க. அதே மாதிரி அட்வான்ஸும் அதிகமாக கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்ட கங்காவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இவ்வளோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் பாத்தியா கங்கா எவ்வளோ வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் காவேரி அந்த வீடு நம்மளுக்கு பார்த்தா, ஆனால் அது கூட உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் காவேரி பேரும் வீட்டை பற்றியும் எதுவும் பேசாதீங்க என்கிட்ட, இன்னும் இப்போ தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடு போய் பார்க்குறாங்க. பார்த்தா எதுவுமே அவங்களுக்கு வந்து செட்டே ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சுமா வீடு பார்க்க போனேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த மாதிரி வீடு எதுவும் செட்டே ஆகலை, எல்லாம் வாடகை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே மாதிரி வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கீங்களா, தண்ணி இவ்வளோ யூஸ் பண்ணணும், கரண்ட் இவ்வளோ யூஸ் பண்ணணும், மறுவாசல் செய்யணும், என்னென்னமோ சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் சொல்கிறேன் இல்லடி ஏன்டி கேட்கவே மாட்டேங்கிற, சொல் பேச்ச தேவையில்லை சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்கிறத இங்கே நடக்கணும் புரியுதா, கண்டிப்பாக வந்து நான் வீடு பார்க்க போகிறேன், இந்த வீடு காலி பண்ண தான் போகிறேன், கண்டிப்பாக வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம வந்து சாரதா உடனே அங்கே வராங்க. சரிம்மா உன் இஷ்டப்படி என்ன செய்யணுமோ செய், உனக்கு நாங்களாம் அடிமை தானே, ஓ இஷ்டப்படி தான் நடக்கணும்ல எல்லாமே இந்த வீட்டில், நீ சொல்கிறது நடக்கல, ஏமா இவ்வளோ பேசுகிற, வேறு என்ன பேசுறது, நானும் பார்த்துட்ருக்கேன், எங்களுக்கு யாருக்கிட்டையுமே எந்த வார்த்தையும் கேட்காம நீயே ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கிற, நீயே எடுத்துகிட்டு போய் காசு எடுத்துமே விட்டு எரிஞ்ச, அது மட்டும் பத்தாதுன்னு இப்போ வீடு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு எங்கள் கிட்ட ஒரு வார்த்தை, இந்த வீட்டை நான் காலி பண்ணிட்டோமா வேணாமா, என்ன கதை ஏது கதை, ஏதாவது ஒரு வார்த்தை பெரியவங்களை மச்சு நீ கேட்குறியா, நீ தான் இந்த வீட்டுக்கு பெரியவே இல்லை, நாங்களாம் வந்து சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, உடனே வந்து அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, நீங்கள் கவனிங்க மாப்பிள்ள, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இங்கே பாருங்கள் இவ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஆமாம் அத்தை அதான் நானும் சொல்கிறேன், வேணாம் வந்து கங்கா சொன்னால் கேளு, வீட்டில் வேணாம் நம்ம இந்த வீட்டிலே இருக்கலாம், அதான் வந்து சொல்லிட்டு போனால வந்து காவேரி அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது வீடு காலி பண்ணி தான் ஆகணும், சரி இப்போ என்ன தான் சொல்கிற முடிவா, இல்லை எனக்கு தெரியாதுமா, நான் வீடு காலி பண்ணி தான் தீருவேன் புரியுதா, இந்த விஜய் ஃபேமிலி முன்னாடி நான் வந்து அவமானப்பட தயாராகவே இல்லை அப்படின்றாங்க. அப்படியாம்மா சரிம்மா நீ காலி பண்ணிக்கோ, ஆனால் ஒரே ஒரு விஷயம், எங்கே யாரையுமே கூப்பிடாத, நாங்கள் யாருமே வரமாட்டோம், தனி கொடுத்துட்டு போயிடுங்க, நீயும் வந்து தம்பியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், நான் இப்படி தனியாக போக முடியும், இங்கே பாருமா எல்லா டிசிஷனும் நீ தானே எடுக்கிற, நீ தானே போகணுன்ற, அதனால் நீ தான் வந்து இதை முடிவு எடுக்கணும் புரியுதா, அதனால் நீங்கள் 2 பேர் தனியாக போயிடுங்க, அப்போ இந்த வீட்டுக்கு எப்படி வாடகை கொடுப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இது என் பிள்ளைங்களை நான் பெத்தனே எனக்கு காப்பாற்ற தெரியாதா, அப்படி என்னால் முடியலைன்னா நாங்கள் ஊருக்கே போயிடுமே தவிர இந்த வீட்டை விட்டு தனியாக நாங்கள் வர முடியாது, பொம்பளை பிள்ளைங்களே நான் வச்சுருக்கேன் புரியுதா, காலேஜுக்கும் கிட்டே இருக்குது, அவருக்கு எல்லாருக்குமே கிட்டே இருக்குது, அதை தான் நான் பார்க்கணும், அதனால் திடீர்னு போய் நான் எங்கேயும் போய் வாழ முடியாது, இது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, பாதுகாப்பாக இருந்து விட்டுட்டு நான் வேறு இடத்துக்குலாம் வர முடியாது புரியுதா, இஷ்டத்துக்கு நான் ஆடவும் முடியாது, இதுதான் என்னோட முடிவு, நீ போகிறதா இருந்தால் அந்த வீட்டை விட்டு போகலாம், நாங்கள் எதுவுமே சொல்லலை, உன் புருஷனை கூட்டிகிட்டு நீ போகிறதா இருந்தால் போ, ஆனால் நாங்கள் உன் கூட வருவோன்னு எதிர்பார்க்காத புரியுதா, எல்லாரும் உனக்கு ஒன்றும் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கங்கா செமையாக டென்ஷனாகி அப்படியே பார்த்துட்ருக்காங்க, இப்படி பேசுகிறாங்க சாரதா சொல்லிட்டு, சாரதா ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, பின்ன என்னத்தை அவள் இஷ்டத்துக்கு அவள் பண்ணுவா, நம்மளெல்லாம் கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறா, இவ இஷ்டத்துக்கு நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன், இவ ரொம்ப அதிகாரம் பண்ணுறா, காவேரி அப்படி பிடிச்சி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறா, அவள் ஏன் பொண்ணு தானே, என் அம்மா நான் இருக்க வரைக்கும் அவள் என்கிட்ட வரதானே செய்வா, அதை கொஞ்சம் கூட பார்க்காம அப்படி பிடிச்சி என் பொண்ணு ஏன் முன்னாடியே தள்ளுறா, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படி சொல்லிட்டு அழறாங்க. உன்னையும் வந்து கவலைப்படாதடி எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு மாமியார் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே கங்கா செமையாக டென்ஷனாக இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், கங்கா அத்தை இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படாத அப்படின்னு, பின்ன என்னங்க இது அநியாயமாக இருக்குது, நான் இவங்களாம் நல்லா இருக்கணும் தானே இவ்வளோ பாடுபடுறேன், அது கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் காவேரின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க இவங்க, இந்த வீட்டை விட்டு வரமாட்டாங்களாமே, வரலன்னா போட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இது